வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். திருமணத்துக்கு 10 பொருத்தம், 10க்கு 10, 10க்கு 10, 10க்கு 10 அப்படி எல்லாம் சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டது. இந்த 10 பொருத்தம் அவசியமா? சில பேர் 36 பொருத்தம்னு சொல்கிறாங்க, சில பேர் 100க்கு ஸ்கோர் கொடுக்குறாங்க, சில பேர் வந்து 18க்கு ஒரு ஸ்கோர் தராங்க. இதில் எது உண்மை? 10 பொருத்தம் அவசியமா? இல்லை ஏதாவது முக்கியமாக இந்த பொருத்தம் இருந்தால் போதும், இந்த 4 மேட்டர் இருந்தால் போதும், அந்த 5 விஷயம் இருந்தால் போதும், அப்படி இருந்தால் போதுமா? ஏன்னா இப்போ ரிலேஷன்ஷிப் இருக்குது, லவ் மேரேஜ் இருக்குது, அரேஞ்ச் மேரேஜ் இருக்குது, வயசாகிட்டே போகுது, சரியாக பொருந்தலை, சரியாக பார்த்து நாங்களும் ஓஞ்சி நொந்து போயிட்டோம். இப்போ என்ன தான் பண்ணுறது? எல்லாரும் இது பொருந்தலை அது பொருந்தலை சொன்னால் ஒரு குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன புரிஞ்சுக்கணும்? நான் சொல்கிற சிம்பிள். ஒரு திருமணத்துக்கு மொத்தம் 10 பொருத்தம் என்னென்ன? தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், அப்புறம் வேதா பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், வசிய பொருத்தம், இப்படி கணப்பொருத்தம் எல்லாமே இருக்குது. 10 பொருத்தம் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 10 பொருத்தத்தை ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, தினப்பொருத்தம் அப்படின்னா முதல்ல அந்த தினப்பொருத்தத்துக்கு என்ன புரிதல். தினம் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தினப்பொருத்தம் ரொம்ப அவசியம். நட்சத்திரம், அதுதான் நட்சத்திர பொருத்தம். ஒரு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இன்னொரு நட்சத்திரத்தை தேர்வு செய்யும்போது தினம் வாழ்க்கைக்கு அது ஒத்து போயிடுமா? பெண்லேருந்து தான் கவுண்ட், ஆண்லேருந்து கிடையாது. பெண் நட்சத்திரம் தான் கவுண்ட் எடுப்போம். ஒரு பெண் சப்போஸ் அஸ்வினி அப்படின்னு இருந்தால் குறைஞ்சபட்சம் 7 நட்சத்திரங்கள் முன்னாடி கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் பெட்டர். ஒரு வேளை 9 நட்சத்திரத்தை கடந்துட்டா நல்லது, பட் 7 வரைக்கும் பண்ணாமல் இருந்தால் பெட்டர். 8வது நட்சத்திரம் மைத்திரம், 9வது நட்சத்திரம் பரம மைத்திரம். 8வதுனா ஃப்ரெண்டு, 9னா ரொம்ப நெருங்கிய நட்புன்னு அர்த்தம். அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்குள்ள அதுலேயே சில விஷயங்கள் இருக்குது. 2வது, அப்புறம் 3வது நட்சத்திரம் சரியாக வராது, 5வது நட்சத்திரம், 7லாம் சரியாக வராது, 6வது நட்சத்திரம் தாராபலம். பட் இருந்தாலும் நான் ஒரு கான்செப்டாக சொல்கிறேன். நட்சத்திர பொருத்தம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக அடிச்சா அவங்க டிக் அடிச்சிருங்க. அடுத்தது ராசி பொருத்தம். அந்த ராசியும் பொண்ணுடைய ராசியும் பையனுடைய ராசியும் ஃப்ரெண்ட்லியா ஒத்து போகுமா? காற்றுக்கு காற்றா, காற்றுக்கு நெருப்பா, காற்றுக்கு நீரா, நெருப்புக்கு பூமியா அப்படின்றத கரெக்டாக பாருங்க. ஸோ பையனுடைய ராசியும் பொண்ணுடைய ராசியும் நண்பர்களாக இருக்காங்களா? இவங்களும் நண்பர்கள் போல இருப்பாங்க. சரி, இப்போ நட்சத்திர பொருத்தம் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுறது உங்களுக்கு கேள்வி இருக்கும். அதுதான் ராசி பொருத்தம். அந்த ராசி பொருத்தத்தோட ராசி அதிபதி பொருத்தமும் சேர்த்தே வந்துடும். ராசி பொருத்தம் ஒன்று இருக்கு, ராசி அதிபதி பொருத்தம் ஒன்று இருக்கு. ஒரு பெண் ராசிலேருந்து ஆண் ராசி 5 ராசியை தள்ளி வந்தால் நல்லது. அந்த அந்த பெண் நட்சத்திரமோ ஆண் நட்சத்திரமோ இல்லை பெண் ராசி ஆண் ராசி நெருக்கத்தில் வந்துடுச்சு. அட்லீஸ்ட் அந்த ராசியுடைய அதிபதிகள் நண்பராக இருந்தாருன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்க்கையை ஓட்டும். இது ரொம்ப முக்கியம். நட்சத்திரம், ராசி, ராசி அதிபதி, இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக அமைஞ்சாலே போதும், ப்ராப்ளம் சால்வ்டு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது முக்கியமாக நம்ம கணிக்கிறதுனா ரஜ்ஜு பொருத்தம். இதுதான் கழுத்து பொருத்தம். ரஜ்ஜு அப்படின்னா 27 நட்சத்திரம் இருக்கு. 27 நட்சத்திரத்தை 3 நட்சத்திரம் தலை ரஜ்ஜு, தலையில வந்து ஆளுமை செய்யக்கூடிய ரஜ்ஜு, செவ்வாயுடைய 3 நட்சத்திரம் இருக்கு. சித்திரை இருக்கு, மிருகசீரிடம் இருக்கு, அவிட்டம் இருக்கு. கழுத்து ரஜ்ஜு, கழுத்தை ஆளுமை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள்ல ஒரு பக்கம் ராகுடைய நட்சத்திரம், ஒரு பக்கம் சந்திரன். ராகுடைய நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா திருவாதிரை, சதயம், சுவாதி. சந்திரன் இந்த பக்கம் அஸ்தம், ரோகிணி, திருவோணம். இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இந்த 6 நட்சத்திரம் ஒன்னோட ஒன்று சந்திச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது, அதான் ரஜ்ஜு. வயிற்றுக்கு சூரியன் குரு நட்சத்திரங்கள், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், சூரியனுடைய நட்சத்திரம் வயிற்றுல. இந்த பக்கம் வயிறுல நம்ம பார்த்தோம்னா குரு, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. வயிறு ரஜ்ஜு, தொடர் ரஜ்ஜு, சனி சுக்கிர நட்சத்திரங்கள். சனிக்கு பூச மனுஷம், உத்திரட்டாதி. சுக்கிரனுக்கு பரணி, பூரம், பூராடம், தொடை ரஜ்ஜு. பாத ரஜ்ஜு, கால் பாதத்தில் ரஜ்ஜு இருக்கு. இந்த பக்கம் புதன், இந்த பக்கம் கேது. கேது அஸ்வினி, மகம், மூலம். புதன் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது சேரக்கூடாது. இவ்வளோதான் ரஜ்ஜு. இந்த ரஜ்ஜு பொருத்தம் கரெக்டாக அது சேராமல் கரெக்டாக மாற்றி வந்துடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அதுலேயே இந்த கழுத்து ரஜ்ஜு, தலை ரஜ்ஜு தான் ரொம்ப டேஞ்சர். வயிறு வந்து குழந்தை, தொடை வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது, அதை புரிச்சு. ரஜ்ஜுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கறது நிறைய பேர் வந்து கணப்பொருத்தம் முக்கியமா, தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எல்லாருக்குமே வந்து தேவகணம்லாம் இருக்கான்றதே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது உலகம். பட் ஆனால் பொதுவாக பார்க்கும்போது மனித கணம் வந்து தேவகணத்தோடையும் சேரும், ராட்சச கணத்தோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழும். தேவகணமும் ராட்சச கணமும் சேர்ந்தாதான் ட்ரபிள். அது இல்லாமல் தான் நல்லது, பட் அதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி இல்லை.
அதுக்கப்புறம் வந்து யோனி பொருத்தம். இப்போ யோனி பொருத்தம், வசிய பொருத்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க வசிய பொருத்தம்லாம் எப்படிங்க? வசிய பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ யாரும் எல்லாரோடையும் அப்படியே வசியமாலாம் இருக்கிறது இல்லை. அதில் வசிய பொருத்தங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் அதெல்லாம் ப்ரையாரிட்டி கிடையாது. நமக்கு மெயின் என்னென்னா யோனி பொருத்தம், இந்த பக்கம் வந்து வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், ஸ்ரீதீர்க்க பொருத்தம், இது மகேந்திர பொருத்தம், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் சிம்பிளாக சொல்கிறேன். நட்சத்திர பொருத்தம் நல்லா இருந்துருச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ். ராசி பொருத்தமும் கரெக்டாக வந்துருச்சுன்னா சூப்பர். ராசி அதிபதி பொருத்தம் நட்பாக வந்துருச்சுன்னா பக்கா டிக் அடிச்சிருங்க. ஃபைனலாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரஜ்ஜு பொருத்தத்தில் ப்ராப்ளம் இல்லையா, அவ்வளோ. இந்த 4 பொருத்தம் ரொம்ப முக்கியம். இந்த 4ம் கரெக்டாக வந்தால் சூப்பர். மீதி அப்படியே 1 2 எக்ஸ்ட்ரா வரும், 5 வரும், 6வது வரும், அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ யோனி பொருத்தம் சரியா இல்லை, இந்த பொருத்தம் சரியா இல்லை, அந்த பொருத்தம் சரி பரவாயில்ல. அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரஜ்ஜு பொறுத்ததுக்கு ஆப்ஷன் இல்லை. ரஜ்ஜு பொறுத்ததுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ரஜ்ஜு பொருத்தமே சரியில்லைனாலும் கூட ஹாரோஸ்கோப் சார்ட்டில் செவ்வாய் சுக்கிரன் குரு நல்லா இருந்துட்டாங்கன்னா ரஜ்ஜு அது முறியடிக்கும். தின பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் சரியா இல்லைன்னா இந்த பக்கம் ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், லக்கண பொருத்தம் வந்துருச்சுன்னா அது முறியடிக்கும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதிவிலக்கு. அப்படிதான் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ திருமணத்துக்கு 10 பொருத்தம் வரலாம் கூட அட்லீஸ்ட் 4, 4.5, 5 போதும், மேரேஜை பண்ணலாம். வாழ்த்துக்கள்.